எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சுவி ரெசிபீஸில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுவும் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை யூஸ் பண்ணிவிட்டு. அது என்னென்னா வெஜ் கொத்து சப்பாத்தி. வாங்க நாம் அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை யூஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள் சப்பாத்தி கொத்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சப்பாத்தி வந்துட்டு ஒரு 5 சப்பாத்தி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு, கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கட்டும். வெங்காயம் 1, அப்புறம் குடமிளகா 1, கேபேஜு, அப்புறம் கேரட்டு. இது எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீலவாக்கில் வேணால் நீலவாக்கில் பண்ணிக்கலாம், இல்லைனா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது. உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லைனாலும் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சுட்டு கூட நல்லா டேஸ்டியாக செய்ய முடியும். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நிறம் மாறினதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் சாப் பண்ண கேபேஜும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் ஃப்ரை பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இதோட பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு புளிப்பு சுவைக்கு தான். நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 போதும், ஃபாரம் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஒரு க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி ஆனியனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த உப்பு. இது எல்லாமே ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை பவுடரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை வேணால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது லைட்டாக பாயில் ஆகணும். நம்ம எதுக்காக தண்ணி சேர்க்குறோன்னா இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில் நல்லா கோட் ஆகிறதுக்காக. நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு குழஞ்சிரும். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி பீசஸை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இந்த சப்பாத்தியில் இந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில் நல்லா கோட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை வந்துட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்டியான ஹெல்தியான வெஜிடபிள் கொத்து சப்பாத்தியை ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்கு ரெடி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும்.